திமுக அரசு பிரிவினைவாதத்தை தூண்டுவதிலேயே முனைப்பாக உள்ளது என்று அமித்ஷா விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் நடைபெறும் திமுக அரசு 100% தோல்வியடைந்த அரசு என்று விமர்சித்தார். மேலும் தமிழகத்தின் பெருமை கூறும் செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்த பிரதமர் மோடியை பாராட்டாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தேர்தல் வாக்குறுதியில் 10% கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், முருகனின் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என திமுக அரசு கூறி பிரிவினைவாதத்தை தூண்டுவதிலேயே முனைப்பாக உள்ளது என்று சாடினார். மேலும் பாஜகவினர் திமுக ஆட்சியை எப்படி அகற்றப் போகிறோம் என சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்றும் பேசினார். திமுகவுக்கு ஷா என்ற பெயரை கேட்டாலே ஷாக் அடிக்கும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், பகல்காம் தாக்குதலில் நமது சொந்தங்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக பிரதமர் மோடி சிந்தூர் ஆபரேஷனை செய்தார். அதேபோன்று அமித்ஷா மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்துவிட்டு தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்யப் போகிறார் என்று தெரிவித்தார். நமது தமிழக முதலமைச்சர் யார் அந்த ஷா என்று கேட்கிறார். ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தவர் இந்த ஷா. மராட்டிய மாநிலத்தில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. டெல்லியில் கெஜ்ரிவாலை தூக்கி எறிந்துவிட்டு பாஜக ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. அவர்கள்தான் எங்கள் அமித்ஷா என்று பதிலடி கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அந்த ஷா, யார் அந்த ஷா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன். ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா. நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா. அவர்தான் எங்களுடைய அமித்ஷா. உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர். எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷானாலே ஒரு பயம். எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம். அண்ணன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க. 1976 கே ஷா இருந்தார். அன்னைக்கு ஆட்சியை கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷாக் அடிக்கும். இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள். கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். திமுக தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். 2026 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அமித்ஷா மதுரை வந்துள்ளார் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரையில் அமித்ஷா தலைமையில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், வடகிழக்கு மாநிலங்களில் மனிதர்கள் துப்பாக்கியை விட்டுவிட்டு அகிம்சை முறையில் ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அமித்ஷா செய்துள்ள சாதனை. தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு செல்கிறது திமுக என்று சாடினார். மேலும் முதியோர்கள் கொலை, சாதிய கொலை, கூலிப்படை கொலை என மக்கள் எங்கும் நிம்மதியாக இல்லை என்றும், தமிழ்நாட்டில் எங்கும் எப்போதும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் கூறினார். திமுக ஆட்சியை அகற்றவே அமித்ஷா மதுரை வருகை தந்தார் என்றும், உலகில் மிக வேகமாக வறுமையை ஒழித்த நாடு இந்தியா, அதை செய்தவர் பிரதமர் மோடி என்று புகழாரம் சூட்டினார். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது. காரணம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும்? மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? மத்திய அரசின் மீது, திட்டத்தின் மீதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? ஒரு சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டுல பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது. கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார்கள். தென் பகுதிக்கு போனீங்கன்னா ஜாதி வன்முறையில கொள்றாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார். எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்துல கடந்த 4 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அன்பு சொந்தங்களே, அமித்ஷாஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல. ஒரே நாடு, ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல
ஒரே நாட்டில் 2 சட்டங்கள் 2 கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு 2019 ஆர்டிகல் 370 கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த 5 ஆண்டுகள்ல காஷ்மீர் நிம்மதியை பார்க்கணும். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, வடகிழக்கு பாருங்க. வடகிழக்குல எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள். இன்னைக்கு அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில தன்னுடைய துப்பாக்கியை விட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். இவர் செய்திருக்கக்கூடிய 2வது பெரிய சாதனை. 3வது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒடிசாவில் ஏன் ஆட்சி செய்கிறார் என கேள்வி கேட்ட அமித்ஷா மதுரையில் கபட வேடம் தரிப்பதாக RS பாரதி விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு பதில் கருத்து தெரிவித்துள்ள திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மணிப்பூராக மாற்றி விடுவார்கள் என்று விமர்சித்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அமித்ஷாவின் பேச்சாக போய்விடும் என்று தெரிவித்த அவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒடிசாவில் ஏன் ஆட்சி செய்கிறார் என கேள்வி கேட்ட அமித்ஷா மதுரையில் மக்களிடம் கபட வேடம் தரிப்பதாக விமர்சித்தார். மேலும் எத்தனை ஷாக்கள் தமிழகம் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட 9 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் இன்று சென்னையை பொறுத்தவரை புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.